சக்தி தேவி தமிழ் செல்வனை மட்டுமல்ல தமிழையும் போற்றுகின்ற பக்தி தேவி. நல்லாசிரியர் விருது பெற்றதால் கற்பிக்கும் கலை அறிந்த யுக்தி தேவி. நற்றமிழ் தொண்டே இவரின் புகழுக்கு திறப்பு சாவி. புதுமை தேனியின் புகழ் பாடி அஞ்சலிக்க வருக அம்மா. சற்று இவ் அவையை நாடி. நன்றி ஐயா. தமிழுக்கும் அவையினருக்கும் என் அன்பு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்பா இல்லாத இடம் முதன்முறையாக அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுகிறோம். மனம் கொஞ்சம் தடுதளிக்கிறது, கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது. அவருக்கும் எங்களுக்குமான உறவு 2006 திருமணமான புதிது நாங்கள் சிங்கப்பூர் வந்தபோது அவரை முதலில் சந்திக்கிறோம். 20 வருடங்கள் போனதே தெரியவில்லை. அப்படி ஒரு உறவு, சொல்ல வார்த்தைகள் இல்லை, முயற்சிக்கிறேன். அப்பா மா அன்பழகன் அவர்களுக்கு சிங்கையின் மகள்கள் சார்பில் சக்தி வடிக்கும் கவிதாஞ்சலி. மா என்ற உன் ஒற்றை முதல் எழுத்து சொல்லும் உங்கள் பெருமையை. ஆம், மா என்றால் அறிவு, மா என்றால் அழகு, மா என்றால் பெருமை, மா என்றால் சிறந்த, மா என்றால் வலிமை. இவை அனைத்தும் பொருந்தும் உமக்கு. எங்கள் வழக்கப்படி அப்பாவை மெய்னா என்று அழைப்போம். அப்பா என்று நான் இதுவரை அழைத்த இருவருள் உமக்கே முதலிடம் அப்பா. என்னை மகளே என்று அழைத்ததை விட அம்மாடி என்று அழைத்ததே அதிகம். வெள்ளி கம்பிகள் கோர்த்த அழகிய முடி, தும்பை பூநிற வேட்டி சட்டை, முத்துக்களே சற்று மங்களாய் தோன்றும் உன் அலரான புன்னகையில். தூய்மைக்கு நிகராய் வெண்மையை சொல்வோம், வெண்மைக்கு ஓமையாய் பாலை சுட்டுவோம். வெண்மைக்கு நிகராய் எங்கள் நினைவில் எப்போதும் உன் போலி இல்லாத புன்னகை. கடவுளிடம் தினமும் பேசுகிறோம், கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்களையும் பார்த்துக்கோப்பா என்று. ஆனால் கடவுள் மறுமொழி உரைப்பதில்லை. பல மடங்காக ஆசிகளை மட்டுமே நமக்கு வழங்குகிறது. அதுபோல் உம்மை பற்றி பேசுகிறோம், நீவீர் மறுமொழி உரைக்கவில்லை. ஆனாலும் எங்களுக்கு தமிழையும் ஆசியையும் நீங்கள் அள்ளி வழங்குவீர்கள் என்ற உணர்வோடு எங்களோடு கடந்தே இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு. சுத்தமான தேன் 1000 ஆண்டுகள் ஆனாலும் கெடுவதில்லை, அதன் சுவையும் மாறுவதில்லை. தேனி கொடுத்த தேனுக்கே 1000 ஆண்டுகள் என்றால் தேனிக்கு இறப்பு உண்டோ? அதுவும் நம் புதுமை தேனிக்கு அழிவு உண்டோ? இல்லைதானே? எந்த நிலையிலும் உமக்கு மரணம் இல்லை அப்பா. நீவீர் கவிமாலையின் சிறப்பு நிகழ்விற்கு அழைக்கும் போது வர முடியுமா என்ற கேள்வி இதுவரை இருந்ததே இல்லை. மகளே, மகனுடன் வந்துவிடவும் இருக்கையின் 15-16 என்ற குறுஞ்செய்தி மட்டுமே வரும். இது உத்தரவா? இல்லை உறவா? கண்டிப்பாக உறவுதான். ஏனென்றால் உறவுதானே எப்போதும் உரிமை கொண்டாடும். சில தம்பதிகள் புரிதல் இல்லாமல் பிரிந்து செல்லும் இவ்வுலகில் விட்டுக் கொடுங்கள், பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை உலகம் முழுவதும் திலகம்மாவுடன் சுற்றி நீங்கள் அனுப்பும் காதல் படங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வாழ்க்கையை வாழுங்கள் என்று. பெண்கள் திலகம் வைப்பது மரபு. இந்த ஆண்மகனுக்கு வைக்கப்பட்ட காதல் திலகமே இவருக்கு வெற்றி திலகங்களை பெற்றுத் தந்தது என்றால் அது மிகையல்ல. செம்பியன் திருமேனியின் வெளியீட்டில் தான் அறிந்தேன், நீங்கள் அழகன் மட்டுமல்ல, நீங்கள் அறிவானவர் மட்டுமல்ல, நீங்கள் பரிவானவர் மட்டுமல்ல, காதல் மன்னனும் கூட என்பதை. இந்நேரம் உன் ஆன்மா என்ன செய்து கொண்டிருக்கும்? விண்ணுலகில் செம்பியன் திருமேனியின் 2ஆம் பாகத்தை வெளியிட கம்பரையும் திருவள்ளுவரையும் அழைத்து தமிழ் அமுது ஊட்டிக் கொண்டிருக்கும். இல்லை, சிங்கையில் புகழ் பாடிக்கொண்டிருக்கும். சிங்கைக்காக உன் தமிழுக்காக உன் வாழ்வையே அர்ப்பணித்தாய். பல 100 நூல்கள் தமிழுக்காக படித்தாய். விண்ணுலகம் செல்லும் போதும் கூட மருத்துவ உலகிற்கு உன் உடலை தானமாக கொடுத்தாய். எங்களது மூடி கிடந்த கண்களை திறந்துவிட்டு சென்றாய். நீவீர் மா அன்பழகனா? இல்லை சிங்கையின் கர்ணனா? கர்ணன் கவச குண்டலத்தை கொடுத்த
புத்தகத்தில் படித்திருக்கிறோம். இனிவரும் இத்தலைமுறையினர் உன் புகழ் பாடுவர். ஆம், மா அன்பழகன் என்ற தமிழ் ஆர்வலர் இருந்தாராம். தமிழுக்காகவே வாழ்ந்தாராம். சிங்கைக்காக தமிழ் வாழ்த்தையும் பாடினாராம். ஏன், உயிர் பிறந்த போது கூட தன் உடலை சிங்கைக்கு மருத்துவ உலகிற்கு தானமாக கொடுத்தாராம் என்று உன் புகழை இனிவரும் சந்ததியினரும் பாடுவர். பல்லாயிரம் முறை உன் பாதம் பட்ட இடம் இது. நாங்கள் வடிக்கும் இக்கவி மலர்கள், கவிதாஞ்சலி அல்ல, கவி மலர்கள் கவி மாலையாக உன் பாதங்களில் சென்று சேரட்டும். 5 மணித்துளிகளில் அழகரை, அன்பரை, மனிதரை பாட வேண்டும் என்றால் நான் என்ன செய்வேன்? அப்பா அப்பா அப்பப்பா. இப்படிக்கு அன்பு மகள் சக்திதேவி சொல்லுங்கள். அப்பாவிற்கு கவிதை என்றாய், அம்மாவிற்கும் விளக்கம் தந்தாய். அப்பாவிற்கு கவிதை என்றாய், அம்மாவிற்கும் விளக்கம் தந்தாய். பெண்களுக்கு இருப்பது நெற்றி திலகம், அப்பா அணிவதோ என்றும் நெற்றி திலகம் என்று பாராட்டி அஞ்சலித்த மங்கையே, அன்பு தங்கையே, வாழ்க வளர்க.